நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா பேசாம மட்டும் இருங்காதீங்க. வேற என்ன தண்டனை எனக்கு குடுத்தாலும் பரவால்ல. தயவு செஞ்சு பேசுங்கன்னு சொல்லிட்டு மதி அழுதுகிட்டே மலர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இப்படி மதி அழுகுறத பார்த்துட்டு மலருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம பேசிடலான்னு சொல்லிட்டு உடனடியா பேச போக, ஆனா அங்க உட்கார்ந்திருந்த ராஜலட்சுமியும் அவ எப்படி பேசுவா? நீ தான் அவள அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டியே. இங்க பாரு, மறுபடியும் இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. உன்னை பத்தி அவளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமாவும் அவ வெக்கங்கெட்டத்தனமா உன்கிட்ட எதுக்காக பேச போறான்னு சொல்ல. இதை கேட்டுட்டு மதியும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, 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 நான் வேணா உங்க கால்ல கூட விழுகிறேன்னு சொல்ல. ஆனா மலருக்கோ என்ன பண்றதுனே தெரியல. மலர மதிக்கும் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. அதனால அவங்க கால்ற விழுகிற லெவலுக்கு போக, இதை பார்த்துட்டு மலரும் உடனடியா மதியோட கையை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து வேகமா ரூம்க்கு போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சுரேஷும் ஒன்றும் இல்லம்மா மலர், கண்டிப்பா எல்லா விஷயத்தையுமே மறந்துடுவா, நீ அழாதம்மான்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க மலர பார்க்கறதுக்காக போக, இன்னொரு பக்கமும் மதி ரொம்ப கஷ்டத்தோட அவங்களோட ரூம்க்கு போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற சுரேஷுமே, என்ன காலையிலேயே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. எல்லாம் அமைதியா தான் இருக்கு. ஏன் ராஜலட்சுமி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க நினைச்சதுதான் நடந்துருச்சு இல்ல. அப்ப கரெக்டா ரூம்குள்ள போன பாக்யராஜும் வெளியே கொஞ்சம் சோகத்தோட வராங்க. இதை பார்த்துட்டு சுரேஷும், என்னென்ன வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன? மதி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஆமாண்டா, இந்த மாதிரி மலர் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால மதி எவ்வளவோ கேட்டு பார்த்தா, ஆனா மலர் பேசவே இல்லடா. ஆனா இப்போ ரூம்குள்ள உட்காந்து நான் பேசியிருக்கணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. நான் பேசாம இப்பவே பேசிட்டுமான்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கா. நானும் பேசுன்னு சொல்லி சொன்னா வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்ன ஆச்சு? அன்னைக்கு என்னதான் ஆச்சு? நான் வேணா போய் பேசிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா மலர்கிட்ட போயிட்டு, என்ன ஆச்சு அண்ணி? என்ன பிரச்சனை உங்க 2 பேருக்கும் நடுவுல? அது வந்து சுரேஷ், அப்போ மதி கொஞ்சம் கோவத்துல என்ன ஒரு மாதிரி திட்டிட்டா. அதனால நான் அவன் மேல கோவமா இருந்தேன். ஆனா இப்போ அவ அழுதுகிட்டுலாம் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நான் இப்பவே அவகிட்ட போய் பேசலான்னு தோணுது. ஆனாலும் என்னோட மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்கும்போதே அங்க ரூம்குள்ள உட்காந்துட்டு இருந்த மதியம் இதுக்கு மேலேயும் தன்னால எங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியா சீக்கிரமா அவங்களோட காலேஜுக்கு கிளம்பி வெளியவே போயிடுறாங்க. ஆனா போகும்போது கூட மலர் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட பார்த்துட்டு தான் போறாங்க. அப்ப கரெக்டா அவங்க போனதுக்கு அப்புறமா மலர் வெளியே வந்து பேசாம நம்ம மதிக்கிட்ட பேசலான்னு அவங்களோட ரூம்குள்ள போறாங்க. ஆனா அங்க மதிய காணும். வீடு ஃபுல்லா தேடி பார்க்குறாங்க, அவங்க இல்லவே இல்லை. உடனே சுரேஷ் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, சுரேஷ்மே மதிக்கு கால் பண்ணா, நான் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டேன். என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் கிளம்பி போயிட்டேன், யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா கால் பண்ணுறேன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சுரேஷுமே மதியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உடனடியா இந்த விஷயத்த மலர்கிட்ட சொல்ல, மலரும் அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தா, வீட்டுல கூட இல்லாம இவ்வளவு சீக்கிரமா அவளோட காலேஜுக்கு கிளம்பி போயிருப்பா. நான் பேசாம காலேஜுக்கு போயிட்டு மதிய பார்க்கட்டுமான்னு நினைக்கும் போதுதான் ராஜலட்சுமி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட சுரேஷும், இங்க பாருங்க அண்ணி, அவ எங்க போயிட போறா? எப்படியோ ஈவினிங் வீட்டுக்கு வந்துருவா. வந்ததுக்கு அப்புறமா நீங்க பேசி சமாதானம் ஆயிடுங்க, இந்த பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிடும். நீங்க வேற எதை பத்தி யோசிக்காதீங்கன்னு அவங்கள உள்ள அனுப்பி வச்சுட்டு மதியோட மனநிலைமையை யோசிச்சு பார்த்துட்டு சுரேஷும், நம்ம நினைச்ச மாதிரி இவ ரொம்ப ரஃப்பான பொண்ணுலாம் இல்ல. அதுவும் அவளுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக இவ என்னெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் ஆச்சரியமா தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல தான் நிம்மதி இல்லை, காலேஜ்லயாவது நிம்மதியோட இருக்கலாம்னு சொல்லிட்டு போன மதிக்கும் அங்கேயும் மிகப்பெரிய ஒரு பேட் நியூஸ் தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பியூன் வந்து பிரின்சிபல் சாரோட ரூம்க்கு மதியை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. மதியுமே ஆர்டர் லெட்டர் கிடைச்சிடும்ன்ற சந்தோஷத்தோட அங்க போகிறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா பிரின்சிபல் சாரும் அவங்களோட ரிசைனிங் ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு, இதுக்கப்புறமா நீங்க நாளையில இருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு மதியும் லைட்டா கண் கலங்கி ஷாக்கிங் கூட, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் இதுக்காக வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல, உடனே பிரின்சிபல் சாரும் தங்கராஜை வந்து பேசிட்டு போன எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு, ஒரு பொண்ணுக்கு உண்மையாவே குடும்பம் ரொம்ப முக்கியம்தான். ஆனாலும் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுல எனக்கு கூட கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மதியுமே, சரிங்க சார், இன்னைக்கு ஒரே ஒரு நேரம் மட்டும் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்க, அதுக்கு பிரின்சிபல் சாரு ஓகே சொல்லிடுறாங்க. மதியுமே மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டத்தை வச்சு தன்னோட கடைசி கிளாஸை எடுத்து முடிச்சுட்டு ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு வராங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமா மலர் இப்பவே மதிக்கிட்ட பேசிடலாமான்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கும்போதுதான் சுரேஷ் அவங்க கிட்ட வந்துட்டு, என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்க, உடனே சுரேஷ் கிட்ட உடஞ்சு அழுதுகிட்டே மதி அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அதுவும் தங்கராஜ் மூலியமா தான் தன்னோட வேலை போச்சுன்ற விஷயத்தையுமே சொல்ல, இதை கேட்டுட்டு ஷாக்கிங்கான சுரேஷும், நான் தான் மாமாவை இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லிட்டு உடனடியே அப்பவே தங்கராஜுக்கு கால் பண்ணி, ஏன் மாமா இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. தங்கராஜோ செம்ம அதிர்ச்சியோட, என்ன சுரேஷ், நான் எல்லாத்தையும் உன் நல்லதுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கன்னு கேட்க, அதுக்கு சுரேஷும், எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் எதுக்காக மாமா இப்படி பண்ணீங்க? அவளுக்கு அவளோட வேலை எப்படி
அந்த வேலை எவ்வளோ முக்கியம்னு எனக்கு மட்டும் தான் நல்லா தெரியும். ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்கூட பார்க்கல தெரியுமா? போங்க மாமா. நீங்க என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உடனடியா ஃபோனை கட் பண்ணிட்டு, தயவு செஞ்சு மன்னிச்சிரு மதி. எல்லாத்தையும் நான் ஏற்கனவே மாமா கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க தான் கேட்கலன்னு சொல்லிட்டு, நான் எப்படியாவது உன்னோட வேலைய மறுபடியும் உனக்கு மீட்டு தர்றதுக்கான ஏற்பாட பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது கேட்டுட்டு மதிக்கும் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல சுரேஷ் ஃபர்ஸ்ட் டைம் தனக்காக தங்கராஜ் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தான் பக்கம் நிக்கிறேன்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு கோணத்துல சுரேஷை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அன்பா சுரேஷை பார்த்துக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல சுரேஷுமே நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த தண்ணியை கொடுன்னு சொல்லிட்டு தண்ணியை நீட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மலருமே எல்லாத்தையுமே கேட்டுட்டு வந்துட்டு, இந்த காஃபி குடி, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் போட்டிருக்கேன். அப்புறம் நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். காலையில பேசாததுக்கு சாரின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி மதிய விழுந்து விழுந்து கவனிக்கிறத கரெக்டா அங்க வந்த ராஜலட்சுமி பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சியில நெஞ்ச பிடிச்சிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ அடுத்து ராஜலட்சுமிக்கு மிகப்பெரிய ஷாக் கொடுக்குற மாதிரி இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு விஷயத்தாலேயே தங்கராஜுக்கும் சுரேஷ்க்கும் நடுவுல கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?